அமலாபுரம்ன்ற கிராமத்துல ராத்திரி 11 மணிக்கு மேல யாரும் ரோட்ல நடந்து போக மாட்டாங்க. ஏன்னா அங்க பேய்கள் இருக்குன்னு ஒரு புகார் இருந்துச்சு. அதனால யாருமே அந்த வழியா போக மாட்டாங்க. அதே ஊர்ல இருந்த கிருஷ்ணாவுக்கு இந்த மூட நம்பிக்கை மேலையெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அவனுக்கு உண்மையிலே அந்த இடத்துல பேய்கள் இருக்கான்னு ஆர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அந்த இடத்துல அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து, டேய் காதலா, உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? வாடா, ஒரு தடவை திரும்பி பாரு. என்னோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவ. கிருஷ்ணா திரும்பி பார்த்தான். பேய பார்த்து நடுங்கி போயிட்டான். வாயா ஏன் வீரா, கண்ண குழி குழி காஞ்சி கிடக்குது. ஐயோ பேய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன், என்ன விட்டுரு. இந்த இடத்துக்கு வந்தவங்க திரும்ப போக கூடாது. ராரா சரச குருரா அப்படின்னு அவனை கொன்னு அவன் பொணத்தை தூக்கிட்டு மாயமா மறைஞ்சிடுச்சு. கொஞ்ச நாள் போச்சு. சந்தோஷ் அப்படின்றவன் பக்கத்து ஊர்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்தான். அவனுக்கு இந்த பேயின் பாதைய பத்தி தெரியாது. இந்த ராத்திரி வேலையில இந்த இடத்துல யாரையுமே காணணும். டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் சேர்ந்துடணும். அப்போ எதிர்க்க ஒரு பொண்ணு வந்தா. அவ சந்தோஷ் கிட்ட, என்னங்க நீங்க எங்க போறீங்க? நான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய கோவில் இருக்கே, அதுக்கு பக்கத்துல போறேன். நானும் அங்கதான் போறேன். இருட்டா இருக்கிறதுனால பயமா இருக்கு. நீங்க என் கூட வந்து என்ன அந்த கோவில் வரைக்கும் விட்டுட்டு போறீங்களா? தயவு செஞ்சு விட்டுருங்களேன். அதை கேட்ட சந்தோஷ் சரின்னு சொன்னான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ, உயிரை தேடும் நிறவிலே உயிரை இறை தேடி அலைகிறாய் அப்படின்னு பாடினான். உங்களுக்கு அழகா பாட்டு பாட தெரியுமா? இல்ல, நான் அவ்வளவு நல்லாலாம் பாட்டு பாட மாட்டேன். எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், அவ்வளவுதான். வேற உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹஹா, மனுஷ மாமிசம் பிடிக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒன்னும் புரியலையா? இப்போ புரியும் பாரு அப்படின்னு பேயா மாறி கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர டப்பர கும்மர 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 கும்மாரா அப்படின்னு. அதை பார்த்த சந்தோஷ் பயந்து போய், ஐயோ பேய், அம்மா பேய், என்ன ஒன்றும் பண்ணிடாத, நான் இங்க இருந்து போறேன். நினைச்ச நேரத்துக்கு வரதும் நினைச்ச நேரத்துக்கு போறதுக்கும் இது ஒன்றும் வீடு இல்லை அப்படின்னு அவனை கொன்னுட்டு அவன் பிணத்தை தூக்கிட்டு போயிடுத்த. இந்த மாதிரி அந்த பாதையில போற எல்லாரையும் அந்த பேய் கொன்னுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அந்த பேய் யாராவது வராங்களான்னு காத்துட்டு இருந்துச்சு. முன்பேவா என் அன்பேவா, ஊனேவா உயிரேவா, தேவா என் அன்பேவா, பூ பூவாய் பூ போமா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு அதோட அடுத்த வேட்டைக்காக காத்துட்டு இருந்துச்சு.